ஜனநாயகன் படத்துடைய செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு. உன் பேரே வரலாறு அப்படின்ற இந்த டைட்டில் உள்ள சாங் என்னென்ன லைன்ஸ் இருக்குது, இல்லை என்னென்ன விஷயங்கள் ஹிட்டனாக வச்சுருக்கிறாங்க, அண்ட் இது நமக்கு கொடுத்த சில இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸ்டர் எக்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜனநாயகன் படத்துடைய செகண்ட் சிங்கிள் உன் பேரே வரலாறு சாங் டீ கோட். இந்த சாங்ஸோடைய டீ கோட் போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்துடைய இந்த சாங்குடைய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ரிலீஸ் பண்ணதுக்கு கீழே அந்த யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா லிரிக்ஸ் வந்து விவேக்னு போட்டிருந்தது, மியூசிக் பை அனிருத் அப்படின்னு போட்டிருந்தது. மியூசிக் அதுக்கு கீழே டயலாக்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை ஆட் பண்ணியிருந்தாங்க. டயலாக்ஸ்ன்னு போட்டு தளபதி விஜய்னு போட்டிருந்தாங்க. சரி, என்னடா அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு க்யூரியஸான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா பாடல் அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது லிரிக்ஸ் ஓகே ஃபைன், பட் ஆனால் டயலாக்ஸுக்கு தனியாக அப்படி எதுவும் ஒரு ட்ராக் இருக்குதா அப்படின்ற மாதிரியான ஒரு க்யூரியாசிட்டியை எழுப்பி விட்டுச்சு. கடந்த 2 நாளாக வெயிட் பண்ணி பார்த்ததுல இன்னும் இந்த பாட்டை அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பமே ஒரு டயலாக்ல தான் ஆரம்பிக்குது. அது என்ன டயலாக் அப்படின்னா, என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்றது. என் நெஞ்சில் குடியிருக்கும். ஸோ என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்றது விஜய் அவர்களுடைய ஆஃப் ஸ்க்ரீன் பர்சோனால இருந்து வருது. அதாவது நம்ம பார்க்குற ஆக்டர் விஜய், அரசியல் தலைவர் விஜய், அவருடைய ஒரு வாக்கியமாக இருக்குது என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்றது. ஸோ மேபி லைக் அந்த இதுக்கான ஒரு கிரெடிட்டாக தான் இந்த இதை கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். த்ரூ அவுட் அந்த சாங் நம்ம பார்த்தோம் அப்படின்னா விஜயோடைய பழைய மூவிஸோடைய சில ரெஃபரன்ஸ் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. அஃப்கோர்ஸ் இது கடைசி படம் அப்படின்றதுனால இந்த மூவி வில் பி ஃபில்டு வித் அவருடைய மூவி ரெஃபரன்சஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடலாம். பட் ஆனால் இந்த ஒரு சாங்லேயே, அதுவும் இந்த சாங்கோடைய ஃபர்ஸ்ட் இந்த ஒரு லிரிக்கல் வீடியோ அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமே, அந்த லிரிக்கல் வீடியோலேயே அத்தனை ரெஃபரன்சஸ் வச்சு ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் நம்ம பார்த்தோம்னா கோட் படத்துடைய இன்ட்ரோ, அவரோட அந்த டைட்டில் கார்டு இருக்குல்ல, அந்த டைட்டில் கார்டு வந்து ஒரு தியேட்டரில் ப்ளே பண்ணுற மாதிரியான ஒரு சீன் இருக்குது. அதே மாதிரி நெஞ்சில் குடியிருக்கும் அஃப்கோர்ஸ் அதுவும் ஒரு ஆஃப் ஸ்க்ரீன் பர்சனாக அது ஒன்று இருக்குது. அண்ட் மெர்சல் படத்தில் அவர் இந்த கையை தட்டி புழுதி பறக்க அவர் நடந்து வர்ற மாதிரியான ஒரு ஸ்டைல் அதில் இருக்குது. ஜித்து ஜில்லாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும் இல்லையா, அதில் வந்து அவர் பின்னாடி போலீஸ் ஜீப் முன்னாடி அவருன்னு செய்கிற சில விஷயங்களை இந்த பாட்டிலையுமே அவர் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் போக்கிரி படத்தில் அவர் அந்த கர்ச்சீஃபை சுற்றி அடிக்கிற அந்த ஒரு சீனுமே இந்த இதில் பார்க்க முடியுது. அந்த போக்கிரியில் அவர் நடக்கிற நடையே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட அந்த வாக்கு இதில் ரீக்ரியேட் பண்ணிக்கிற மாதிரி தருது. ஸோ கிட்டத்தட்ட அவருடைய சூப்பர் ஹிட் படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா படங்கள்லேருந்து அங்கங்கே சில ரெஃபரன்ஸையும் இதில் வச்சுருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, சூப்பர்மேன் மூவி நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே இன்னும் சுற்றி ஒரு தனியாக ஒரு ஜைஜான்டிக்காக மெஜஸ்டிக்காக நிற்பார், சுற்றி உள்ள எல்லாருமே அவர் மேலே அப்படி கை வைப்பாங்க அப்படின்ற மாதிரி. அதே மாதிரியான ஒரு சீன் இந்த பாட்டில் இடம்பெற்றிருக்கு. அண்ட் அந்த இதோடைய ஒரு அனிமேட்டட் ஒரு 3D அனிமேஷன் தான் அந்த பாட்டு ஃபுல்லாகவே இருக்குது. அந்த 3D அனிமேஷனில் அவருக்கு முன்னாடி அவர் மேலே கை வைக்கிற ஒருத்தருடைய சட்டையில் தளபதி விஜய் அப்படின்றத போட்டிருக்கு. ஒருவேளை உண்மையாகவே ஆன் ஸ்க்ரீனில் எதுவும் இப்படி நடக்க போகுதா, இல்லைனா இது அனிமேஷனில் மட்டும் இதை சும்மா ஒரு சின்ன ஈஸ்டரை ஆட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத நம்ம படம் ரிலீஸ் ஆகிற டைமில் தான் தெரியும். பட் இந்த தளபதி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷர்ட்டில் ஆட் பண்ணியிருக்கிறது ஒரு ஏதோ சம்திங் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈஸ்டர் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த லைனில் எனக்கு கொஞ்சம் ஒரு ஹோல்சமாக பட்ட ஒரு லைன் அப்படின்னா, நீங்கள் கொடுத்த சந்தோஷம் நாங்கள் நன்றி சொல்லும் நேரம் அப்படின்ற மாதிரியான ஒரு லைன். அஃப்கோர்ஸ் விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படமாக இது இருக்கும் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டுருக்குறாங்க. அண்ட் இது வந்து அவருடைய கடைசி படம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலே அவர் வந்து நம்ம எல்லாருக்குமே நிறைய சந்தோஷங்களை கொடுத்து வந்திருக்காரு. சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்துருக்கிறாரு. அண்டு அவருடைய சாங்ஸ் மூலமாக இருக்கட்டும், அவரோட டான்ஸ் மூலமாக இருக்கட்டும், அஃப்கோர்ஸ் அவரோட ஆக்டிங் மூலமாக இருக்கட்டும், தொடர்ந்து நம்ம எல்லாருமே என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு பெஸ்ட் என்டர்டெய்னர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்படிப்பட்ட என்டர்டெய்னர் அதை விட்டு வெளியே போகும்போது ஒரு நல்ல ட்ரிபியூட்டாக இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு இதாக பார்க்கலாம். அண்ட் அட் சேம் டைம் அவருடைய அரசியலில் அடுத்தது போக போகிறாரு, அடுத்த அரசியல் இன்னிங்ஸில் எங்களோட ஆதரவு உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சாங்காக இருக்குமோ அப்படின்றதையும் தருது. அண்ட் இந்த பாட்டு ஃபுல்லாகவே பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தே தான் எடுக்க வருது. விஜய் அவர்கள் பாடுற பாட்டாக இது இருக்காது, அவர் சுற்றி உள்ள மக்கள் பாடுற ஒரு பாட்டாக தான் இது இருக்குது. அதில் தான் இந்த ஒரு இதுவும் இடம்பெறுது, இந்த ஒரு லைனும் இடம்பெறுது. நீங்கள் கொடுத்த சந்தோஷம் அதுக்கு நன்றி சொல்லும் நேரம் இது அப்படின்ற மாதிரியான ஒரு இது வருது. அண்ட் அதே மாதிரி இன்னொரு லைனை பார்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு பிரேக் பண்ணுற ஒரு லைனாக இருக்குது. என்ன அப்படின்னா, நீ தூரம் போனால் எங்கள் உயிரே போகும் அப்படின்ற மாதிரியான ஒரு லைன் வருது. அஃப்கோர்ஸ் இதில் வந்து அவர் இந்த சினிமா விட்டு போகிறாரு, தொடர்ந்து இத்தனை வருஷமாக என்டர்டெயின்மெண்ட் இருந்த ஒரு இடத்த விட்டு போகிறாரு அப்படின்னும் போது டெஃபினட்டாக மக்களை விட்டு போகிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அந்த ஒரு சின்ன ஒரு கட் ஆகுது. மக்களுக்கும் இந்த திரையில் நம்ம பார்த்து ரசிக்கிற அந்த நட்சத்திரத்துக்குமான இந்த ஒரு இடம் விட்டு போகுது அப்படின்னும் போது, நீ எங்களை விட்டு தூரம் போகிற, பட் அந்த தூரம் போகும்போது எங்களுக்கு உயிரே போகிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்ற மாதிரியான முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஃபேன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இந்த லைன் எழுதப்பட்டிருக்கு. மோரார்லெஸ் இது வந்து அவருடைய ரசிகர்கள், அது மட்டும் இல்லாமல் சினிமாவை தொடர்ந்து கவனிச்சுட்டு வர்ற, அவரை ரொம்ப பார்த்து ரசிக்கிற
பலருடைய மனசை பிரதிபலிக்கும் ஒரு லைனா இதை நான் பார்க்குறேன். அண்ட் விவேக் அவர்கள் இது ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. ஏன்னா அஃப்கோர்ஸ் அவருமே ஒரு பயங்கரமான விஜய் அவர்களுடைய ஃபேன் அப்படின்றதுனால அவருக்கு தெரியாதது அவர் பக்காவாக இதை கேப்சரைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். இதில் அவரோட அரசியல் பிரவேசத்துக்கான ஒரு லைனும் நம்ம பார்க்க முடியுது. என்னன்னா, மக்கள் நினைக்காம ஒரு மாற்றம் நடக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு லைன். இது வந்து அவரோட ஒரு ஒரு பிரச்சாரத்துக்கு ஏற்ப ஒரு லைனாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இப்போ மாற்றத்தை கொண்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு லைனை இதில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி இன்னொரு பார்த்தோம் அப்படின்னா, தூணா நின்னா ஒரு இடமே வாழும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதுவுமே நமக்கு அதோட பொருத்தி பார்க்க முடியுது. நீங்கள் எங்கள் எல்லாருக்குமே லீட் பண்ணுங்கள், எங்களுக்கு தூணா இருங்க, நாங்கள் எல்லாருமே ஒன்றா நல்லா வாழுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு இயக்கத்தில் மக்கள் வந்து அந்த ஒரு கதாபாத்திரத்தை தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஷார்ட்டாக டிவிக்கேன்னு கூட நம்ம சொல்லலாம். அதுக்கும் கோயின்சிடன்ஸ் இருக்கா அப்படின்றது மேக்கர்ஸ் மட்டும் தான் தெரியும். ஸோ அந்த தளபதி வெற்றி கொண்டான பார்த்து சொல்கிற மாதிரியான ஒரு விஷயமா இது இருக்குது. இன்னொரு லைன் என்னன்னா, களத்தில் இவன் இருக்கும் வரையே இருக்கும் பயமே அப்படின்ற மாதிரியான ஒன்று. இவர் வந்து எந்த களத்தில் போனாலும் அது மற்றவங்களுக்கு வந்து ஒரு அச்சத்தை ஊட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு இதையாக நம்ம பார்க்க முடியுது. விஜய் அவர்களுடைய பாடல்களாக இருக்கட்டும், படமாக இருக்கட்டும், எதையுமே இப்போ நம்ம வெறும் சினிமாவை மட்டும் பார்க்க முடியல. அதை தாண்டிய அதுக்கு உள்ள ஒரு அரசியல் காரணம் இருக்குமோ அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகத்தை எழுப்புது. ஏன்னா டெஃபினட்டாக அவர் இதுக்கப்புறம் அரசியல் வரப்போகிறார் அப்படின்றது நமக்கு எல்லாமே தெரியுது. ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியலாக குதிக்க போகிறார் அப்படின்னும் போது அவருடைய இந்த சாங்ஸாக இருக்கட்டும், இந்த சில குறியீடுகள் வந்து நமக்கு அவருடைய அரசியலோட ஒப்பிட்டு பார்க்க முடியுது. அந்த வகையில் களத்தில் இருக்கும் வரையே இருக்கும் பயமே அப்படின் போது அவர் இங்கே இருக்கும்போது மற்ற கட்சிக்கு எல்லாமே பயம் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த இதில் அவங்க சொல்ல வராங்களோ அப்படின்றது நமக்கு தெரியுது. ஸோ இந்த படத்தில் இந்த பாட்டு இது வரைக்கும் வந்ததில் பார்த்துட்டோம் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் செகண்ட் சிங்கிள் அப்படின்னும் போது இது வந்து கிட்டத்தட்ட இந்த படத்துடைய ஒரு கதைக்குள்ளே இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகிற மாதிரியான ஒரு இதாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ஒரு பியூர் செலிப்ரேஷன் சாங்காக இருந்தது. அண்ட் செகண்ட் சிங்கிள் அப்படின்றது படத்துடைய கதை எந்த மாதிரியாக இருக்க போது, இல்லை என்னென்ன மாதிரியான அரசியல் வேலைகள் இருக்குது, இல்லை என்னென்ன மாதிரியான அரசியல் காட்சிகள் இருக்குது அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் நம்மளால் இதை பார்க்க முடியுது. அண்ட் பார்ப்போம், இன்னும் அடுத்தடுத்த சிங்கிள்ஸ் வர இருக்குது, டீசர்ஸ் வர இருக்குது, ட்ரெய்லர் வர இருக்குது. அண்ட் த்ரோட் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 1 month இருக்கும்னு நினைக்கிறேன். 1 month கூட இல்லை, இன்னும் ஒரு 20 days கிட்ட தான் இருக்குது. 20 days 25 days தான் இருக்குது. அப்படின்னும் போது அடுத்த 25 days செம பேக்டாக இருக்க போகுது. என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம். உங்களுடைய கருத்து என்னன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.